Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆனியன் பக்கோடா. ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிடலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஆனியன் பக்கோடாவுக்கு நான் பெரிய சைஸில் 3 ஆனியனை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற வேணாம், தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே அந்த மாவு வந்து அந்த ஆனியனில் வந்து லைட்டாக ஒட்டி இருக்கணும், அதுக்காக தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிறணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளுங்க. வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் உடனே ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. என் பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வேறு எந்த வேலையும் இல்லைங்க. ஆனியன் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை, வேறு எதுவுமே இல்லை. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.